அத்தை வராங்க. வந்துட்டாங்க. என்னத்தை அப்படி பாக்குறீங்க? என் மாமா உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? கண்டவங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதானே பார்த்தேன். நீங்க மாமாவை பார்த்த பார்வையை பார்த்து இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறீங்கன்னு நினைச்சேன். அம்மா இதான் ரெண்டாவது கழுதை. ஏண்டா மூளை கெட்டவனே, வயசுக்கு தகுந்த மாதிரி சிலதுங்களுக்கு மூளை வளர்றது இல்ல. ஒரு தடவை சொன்னா புரியாது, சூடு சொரணை இருக்காது, திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஐயா என்னம்மா இது? நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். இன்னும் ஒரு நிமிஷம் முன்னால நின்னு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போ, வெளியே போ, கெட் அவுட். அத்தை என் மாமாவை 2 நாளைக்கு தங்க வைக்கலாம்னு பார்த்தா ஒண்ணு சொல்லாம போறீங்களே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரேன். வாங்க. எப்பா சீதா போகலா? இப்படி கொஞ்சம் வாங்க. அவசர ஆத்திரத்துக்கு இறங்குற மாதிரியா கால் இருக்கு? சார் யாருன்னு தெரியுதா? வேலூர்ல கல்ல உடைக்கும் போது பார்த்தது. பல்ல உடைப்பேன். ஞாபகத்துக்கு வரல. மாடு மாதிரி தின்னா ஞாபக சக்தி குறைஞ்சிடும். உன்னதான் சொல்றாரு. வேணும். இன்னுமா? பாத்துறேன். தம்பி, இந்த வீட்டுல எதுக்காக புது குழப்பத்தை ஏற்படுத்துற? எனக்கு அது பிடிக்கல. எனக்கு சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணாம். ஏன்னா அது இந்த வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. என்ன விட்டுப்பா, நான் என் வழியில போறேன். மாமா, நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்பதான் மணி அடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சீன் கூட முடியல, அதுக்குள்ள பூஸ்தி கவலைக்குன்னு சொல்றீங்களே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் கூட இருக்கல. நீங்க சும்மா பாத்துட்டே இருங்க. அடி தூளாக்கிடுறேன். நீங்க கம்முன்னு வாங்க. சாப்பிடணும், மணி அடிக்க சொல்லுங்க. கொஞ்சம் ஏமாந்தா மொட்டை அடிக்க சொல்லுவேன். சாப்பிடியா? வேலூர்ல அப்படித்தானே ஐயா? உட்காருங்க. பக்கத்துல உட்காருங்க. ஏன் பக்கத்துல உட்காருங்க, கூச்சப்படாதீங்க. இங்க எப்பவுமே செட்டிநாடு சமையல் தான். எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. கீதா, நல்லா முருகலா ஒரு தோசை போட சொல்லு. முத்து, ஒரு முருகல் தோசை போட சொல்லு. என் மாமாவுக்கு முருகல் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் கட்டியிருக்கிற ஒரு பொண்ணு அது அப்பா ராட்சஸ். என் அத்தை உங்களுக்கு சொல்லல, அந்த அத்தை தோசை முருகலா கேட்டா இடுப்பதான் முறிப்பா. அவ்வளவு பொல்லாதவளா? இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை திருச்சி ஜெயிலர் செல்லையா மாதிரி உரிச்சு எடுக்கணும். அப்பதான் அவளுக்கு திருந்து வாழுங்க. இதே மாதிரிதான் வேலூர்ல. இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க வேணும்னு எத்தனை தடவையா சொல்றது? சரி சித்தாப்போ, அவர் சொல்றது கரெக்ட். இவருடைய பொண்டாட்டி ஒரு படத்தை நான் பாடி இருக்க சொன்னா நீங்களும் அழுதுடுவீங்க. இத பாருங்க, புருஷ பொண்டாட்டியை மதிக்கலன்னா நரகம், பொண்டாட்டி புருஷனை மதிக்கலன்னா 7 ஜென்மத்துக்கு நரக்கங்க. இவரோட பொண்டாட்டி இருக்க அது பொம்பளையாது. ஐயோ, ராட்சசி, இடம்பி, சுர்பனகை, காட்டேரி, பிசாசு. ரவி, முதல்ல சமையக்காரனை மாத்து. இது என்ன தோசையா இல்ல ரப்பரா? சேச்சே, பிச்சைக்காரங்க சாப்பிடுறத விட கேவலமா இருக்கு. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் சாப்பிட தலையெழுத்துல. அண்ணே வாங்க, ஹோட்டலுக்கு போலாம். நீச்ச நான் நினைச்சேன், அத்தை சொல்லிட்டாங்க, வாங்க எல்லாரும். அத்தை குழந்தையும் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. போய் எப்படி மாமா இதை கட்டிக்கிட்டீங்க? என் தலையெழுத்து. கீதா, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குமா. சுத்த வெகுளி பொண்ணா இருக்கிறியே. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? பின்னென்ன, உன் புருஷன் அந்த பெரியவரை மாமாங்கிறான், அந்த குழந்தை பெரியவரோட பேரங்கிறான். அப்ப குழந்தையோட அம்மா யாரு, பெரியவரோட பொண்ணு யாரு? இவங்க 2 பேரும் இங்க வர காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாத்தியா? ஐயோ, சிந்து பார்த்த கதை மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குட்டி பையன் என்னடான்னா அப்படி திரும்புறது, அப்படி ஸ்டைல் பண்றது எல்லாம் பார்த்தா உன் புருஷ முகஜாட மாதிரியே இருக்கு. எல்லாம் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன் சொல்றீர? அரிக்குது சொல்றேன். ஏன் தொடையா? 2 பேரும் ஒரே மாதிரி பேண்ட் போட்டுருக்கோமா, யாரு கால எதுன்னே தெரியல. ராஜேஸ்வரி, உன் பணபலத்தையும் அகங்காரத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண பொம்பளையா இந்த உலகத்தை பாரு. அப்பத்தான் நீ என்னென்ன இழந்திருக்கேன்னு உனக்கே புரியும். உலகத்துல பணம் மட்டும் பெருசு இல்லம்மா. நம்ம மாப்பிளை ரொம்ப தங்கமானவர். அவர் சொன்னபடி கேட்டு நடந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கும். இல்லன்னா போதும் உங்க உபதேசம். யாருடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை. எதை செய்யணும், எப்படி செய்யணும் எனக்கு தெரியும். உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா சொல்லாம கொள்ளாம முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் மாப்பிளையா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் மாமா இங்க வெளியே போக மாட்டாங்க. உங்க வீட்டு வெளியே காம்பவுண்ட்ல ராஜராஜேஸ்வரி நிலையம் சொல்லி பித்தளையில பல எழுதி வச்சிருக்கீங்களே, அது மரியாதையா ராமநாதன் ராஜராஜேஸ்வரி நிலையம் எழுதிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த ராஜராஜேஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடக்கும். இவங்க யாருங்கிறது உங்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன். 15 வருஷங்களுக்கு முன்னால உங்க புருஷனை நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த வீட்டை விட்டு விரட்டிங்க சொல்லி நான் சொல்ல போறேன். இந்த ராஜராஜேஸ்வரிங்கிற பேருக்கு பின்னால இருக்கிற சக்தி தெரியாம பெணாத்தாத. யார் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு வீட்டை விட்டே விரட்டனோ அந்த மனுஷனே கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டுறியா? நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள
உன்னையும் உன் பேச்சுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுற இந்த மனுஷனையும் என் பிள்ளைங்களை விட்டே என் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொன்ன அதே 5 மணிக்கு உங்களை உங்க பிள்ளைங்க வாயாலேயே சீன் காரி துப்ப வச்சு உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் பிரிச்சு உங்களை தனிமரமா நிக்க வைக்கல. சேலஞ்ச் சேலஞ்ச். கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே. விடுங்க, அதை ஏன் வாயிலேயே சொல்லிக்குவாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.